ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து வெங்கடேஸ்வரம் பேசுறேன் மாப்ள. ஒரு நிமிஷம் மாமா. அனு, மாமா போன்ல இருக்கார். அப்பாவா? நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அஞ்சு குட்டியும் பிரகாஷும் நல்லா இருக்காங்க. என்ன தம்பி வந்ததுல இருந்து ஒரே கலாட்டா. நான் சொல்றது கேளு. பஸ்ஸோ ட்ரெயினோ எதுல டிக்கெட் கிடைச்சாலும் உடனே அவனை ஏத்தி இங்க அனுப்பிச்சிடு. என்னப்பா சொல்றீங்க? போஸ்டிங் கிடைச்சப்புறம் தம்பிக்கு லீவு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதனால 2 மாசம் இங்க தங்க வச்சுட்டு அப்பதான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன். ஏய், அவன் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வயித்துல வெடிகுண்டு கட்டிட்டு இருக்க மாதிரி தவிச்சிட்டு இருக்கேன். என்னப்பா தம்பி என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? இப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க? கொஞ்சம் அவனை ஃப்ரீயா தான் விடுங்களேன். போன அவங்ககிட்ட கொடு. உங்க மாப்பிள்ள தம்பிக்கு புதுசா பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு அவன் ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கான். என்னது? பைக் எடுத்துட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கானா? இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கமா போங்க. ஏன் சார் ரூட் டைவர்ட் பண்றீங்க? நீ ஊருக்கு புதுசா, இன்னைக்கு கோட்டமாணிக்கு பையனுக்கு பிறந்த நாள், அந்த பக்கமா போ. தனி மனுஷருக்காக ரோடே பிளாக் பண்றீங்க? பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவர் ஊரே பிளாக் பண்ணிடுவாரு. போங்க. நீங்க போங்க. இப்படி போங்க. என்ன பண்ணிட்டு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்? போதும்டா சாமி, போதும். நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. முதல்ல ஊருக்கு கிளம்பு. மடியில வெடிகுண்டு வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் அப்பா. நான் கேட்கல. எனக்கு வேணும்டா. இப்படி வெடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. என்ன கனி, 100-150 குழந்தைங்களை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு பெருமைப்படாம இப்படி திட்டி தீக்கிறிய. சந்தோஷப்படுக்கா. சந்தோஷப்பட வேண்டாம். வாழ்நாள் பூரா நீ செஞ்ச காரியத்துக்கு சந்தோஷப்படுவேன். ஏன்க்கா இப்படி துரத்துற? அங்கேயும் போய் தகராறுலாம் பண்ணாத. நல்ல பிள்ளையா இருந்துக்க. கேட்டியா? டிரைவர் என்ன? ஐயா, போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என் தம்பியை விட்டுருங்க. 200 ரூபாய் தருவியா? என்னது? எதுக்குடா 200 ரூபாய்? பின்னக்கா என்ன மாமா 200 ரூபாயா? விடுங்க அவனை. 300 ரூபாய் கொடுக்குறேன். ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுவன. அம்மா பணமே வேண்டாமா, ஐயாவை ஃப்ரீயாவே டிராப் பண்றேன். வாங்க சார். அக்கா வரேன். மாமா வரட்டா? எதுக்கு? பயந்து பயந்து நடுங்குங்க. ஏய், எட்ரா வண்டிய. வரங்க, வர மாமா. போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற? 2 நாள் 2 நாள் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சா அங்க இருக்க ஒரு பெரிய ரவுடி மேல கைய வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற. தடி மாடுக்கு மாதிரி 24 மணி நேரம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்களாம் வீட்டுல சோறு திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களா? பரமகுரு வள்ளநாட்டுல போய் பயங்கரமா தேர வேண்டாம் போல இருக்கு. வழக்கம் போல அவங்க அப்ப பசங்களை ஏறிட்டு இருக்கான். ஒருத்தங்க கூட புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையா? சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். டேய், வயசாக நீங்க லிபர்ட்டியை குறைச்சிட்டு பசங்களுக்கு லிபர்ட்டியை கொடுங்க அங்கிள். அடி செருப்பால. அவனுக்கு போய் புத்திமதி சொல்லுங்கடானா எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? டேய், கொன்னுடுவேன். என்ன குரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணா, ஏய், அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோவத்தெல்லாம் உங்க மேல கொட்டி தீத்துருவாரு. அப்புறம் போங்க. சைக்காலஜி படிக்கிறியா? வெரி குட். டேய் குரு, இப்பதான் வரியா? ஏன்டா? காலையில இருந்து உங்க அப்பா எங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவன் என்னைக்குமே பல்லு விளக்க மாட்டான். இன்னைக்கு தான் முத தொடங்கினா. அது உங்க அப்பா தடுத்துட்டாரு. நல்ல வேலை நீ தப்பிச்ச தெரியுமா? எங்க அப்பாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வா. எங்க? வாடா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்கப்பா. ஏய், குரு, கோவில். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. தேங்க்யூப்பா. டேய் குரு, இது பாரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சதா பகவான் காலடியிலே இருக்கேன். அவருடைய அருளால என் வேண்டுதல் படி நீ ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்க. இன்னும் 2-3 மாசத்துல நீ போலீஸ் ஆபீசர் ஆயிடுவ. அதுக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு போய் உன் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயம். ஆனா போஸ்டிங் வர்ற வரைக்கும் யூ கேன் என்ஜாய். கோயில் 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 கோயில். பிஸ்கட் வாங்கி இருக்கேன்.
குறைஞ்சது 50 பவுனாவது அடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, தியேட்டர் ஃபுல் கிரவுட்ல இருக்கு. பிக்கப் பண்ணிர வேண்டியதுதான். ஏன்டா இதுங்களெல்லாம் இடிக்கிற? ஏய் மிஸ்டர், இப்படி வந்து மோதிரியே, உனக்கு கண்ணு இல்ல? தோடா இப்படி நினைச்ச இடத்துல இருக்கிறியே, உனக்கு அறிவில்ல? அவகிட்ட இல்லாதெல்லாம் கேட்க கூடாதுடா. நான்சென்ஸ். ஸ்டூபிட். சரி சரி, இன்ட்ரோடக்ஷன்லாம் ஓவர். படம் பார்க்க போலாம், வண்டி எடு. திவ்யா, ரொம்ப வலிக்குதாடி? கேரள கோட்டக்கல் என்ன கிடைக்கும், வாங்கி நீ விடுங்க, சரியாயிடும். இடிச்சதும் இல்லாம மருத்துவ குறிப்பு வேறயா? இல்லம்மா, அழகு குறிப்பு. அதானே உங்ககிட்டலாம் இல்ல. டிக்கெட் கிடைக்க கூடாது. இடியட். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு, டிக்கெட் கிடைக்குமா? டேய், உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணா டிக்கெட் பிக்கப் எல்லாமே ஓகேடா. அப்படிங்கிற? திவ்யா, பசிக்குதியா? ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா? எல்லாம் சொத்த ஃபிகரா இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? ஆக்சிடென்ட் கேஸ்ரா. என்ன பார்த்தா டிக்கெட் வாங்கி தர மாதிரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நின்னா ஈவ் டீசிங்னு கம்ப்ளைண்ட் ஓ, பண்ணிடுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணிடுவே நீ. வந்து பார்க்கலாம். விட்டா எஃப்ஐஆர் லெவலுக்கு போய் வர மாட்டா, வேற ஆள பார்க்கலாம். கேரளா ஆயில் மறந்துடாதீங்க. ஆஹா, ஏமா கழுத்துல நகையெல்லாம் போட்டுக்க மாட்டீங்களா? என்ன புள்ளிங்க. ப்ராப்ளமே இல்லாத ஒரு பாட்டி மாட்டிக்கிச்சுடா. இப்ப டிக்கெட் கரெக்ட் பண்ற பார். அத்தை அத்தையா? அத்தை 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 என்ன அத்தை, என்ன தெரியல அத்தை. நாமெல்லாம் வேலூர்ல ஒண்ணா இருந்தோமே அத்தை. நான் வேலூர் பொம்பளை ஜெயில இருந்தேன். இவனுக்கு எங்க அங்க வந்தானுங்க? ஆஹா, நம்ம கிட்டே பிட்ட போடுறானுங்கயா. நீ நம்ம கண்ணாத்த பேர முத்து இல்ல? வாராசா வாராசா வாராசா. ஆமா அத்தை. ராசா, நீ சௌக்கியமா இருக்கீல? ஏன் அத்தை, இங்கிலீஷ் படத்துக்கா வந்தீங்க? எனக்கு செயின்னா ரொம்ப பிடிக்கும்ல. செயினா? செயின் செயின் ஜாக்கி செயின். ஓ, ஜாக்கி சானா? அந்த சப்பு மூக்கு பையனா எனக்கு அம்புட்டு உசுரு. அவன் என்னடாப்பா, ஏனி இல்லாம அம்மாதிரி செவுத்துல ஏறான், குதிக்கிறான், தாவறான். குரங்கு பையன் அவன். யாரு? அவன். அத்தை, எங்களுக்கு 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? என்ன ராசா, உனக்கு இல்லாத டிக்கெட்டா? இன்னைக்கு என் முத போனியே நீதான். வா. பாருடி, இந்த பரதேசி சிரிச்சுக்கிட்டு கால் மேல கை போடுறான். ஏய் மிஸ்டர், கையை ஏன் கால் மேல போடுற? சரி, கொஞ்ச நேரம் தோல்ல கை போட்டுக்கிறேன். நீ இங்க படுப்பாக்க வரலடா. இந்த மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட வந்திருக்கேன். ஓகே ஓகே, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும். என்ன? இன்டர்வல் வரைக்கும் ஏன் கை மேல நீங்க கை வச்சுக்கீங்க. இன்டர்வல்க்கு அப்புறம் உங்க கை மேல நான் கை வச்சுக்கிறேன். யூ ஐ கில் யூ. அந்த பக்கம் போடி. இப்ப கைவை பாக்குறேன். டேய், அந்த சீட் உட்காரு. பக்கத்துல என்ன உட்கார வைக்கிறியா? அதெல்லாம் முடியாது அத்தை. அத்தை உட்கார நானே போறேன். அமைதி. முன்னாடி போயிட்டாங்க. இந்தாங்க பிஸ்கட் பிடிங்க. ஆச்சுக்குங்க. ஹலோ ஹலோ, படம் முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க. ஹலோ மேடம். ஓ மை காட், என் நகை எல்லாம் காணோம்டி. ஐயோ, என் செயினை காணோம். ஐயோ, மறுபடியும் பிஸ்கட் கிளவி நகையெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாளா? ஐயோ. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? வாடா. டேய், என்னடா? என்ன டாவா, பேப்பரை பாடுறா. பாடுறா, நல்லா பாரு. என்ன போடுது படிச்சு பாரு. டேய், என்ன இது அநியாயமா இருக்கு? அந்த பிஸ்கட் கவியோட கூட்டாளிங்கன்னு நம்ம 2 பேரும் சேர்த்து சொல்லிருக்கா. ஏண்டா, நம்ம எல்லாரும் உயிர் நண்பங்க தானே? அதுல என்னடா சந்தேகம்? அப்ப அடிச்ச நகையில எனக்கு பங்கு கொடுங்க. பங்கு தானே? நீ நியாயமான அதெல்லாம் கொடுத்துருவ. குடு குடு. பங்கடா கேக்குது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி எங்களை திருடன் ஸ்டாம்ப் குத்திருக்கா. நீ வேற கன்ஃபார்ம் பண்ணல. போடா போடா. ஏண்டா, உனக்கு மூளையே கிடையாதா? தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த கிழவி கிட்ட அத்தை கிட்டன்னு சொல்லி
திருடன்னு பேப்பர்ல நியூஸ் போடுற அளவுக்கு பண்ணிட்டியடா. அது வந்துப்பா மாப்ள நாம மதுரை தியேட்டர்ல பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? டேய் மரியாதை எடுத்த காலி பண்ணு. எந்திரி. ஏந்திரா ஏந்திரா மாப்பிளே, மதுரைக்கார மாப்பிளே, என்னடா? அங்க பாடுறா கேரளா ஆயில் வருதுடா. டேய் நம்ம புது மாப்பிள்ளை. உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ளை. என்ன சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க. What you want? Your Chinese is boring. மதுரையில கேளுங்க இருந்து மாப்பிள்ளை. வந்திருக்கீங்க. For a கூட்டிட்டு change, வந்து சாப்பிடுங்க. please. மாப்பிளை சொன்னா கேளுங்க மாப்பிளை. மாப்பிளை You rascals. Hello. ராங் நம்பர். Get up. டேய் உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. You also get up. Yes. திருட்டு rascals. Hey! யார பார்த்து திருடங்கற? குழவிய வச்சு நகைய திருடுற உங்களை திருடன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அது வந்துங்க அது டிக்கெட்டுக்காக பார்த்த உன்கிட்ட என்ன பேச்சு? நான் போலீஸ் கிட்ட போறேன். போனா போ. டேய். பெருசா வந்துட்டா. போலீஸ்க்கு போறாளாம்டா. புறா அவள. திமிரா ஹலோ பேசுற. ஹலோ கம்பி என்னதா சரி ஏய் பாரு. போலீஸ் போய்டுவே நீ ஏய் உனக்கு அவ்வளவு தைரியமா? கட்டி பிடிக்கிறா. இதான் சாக்கடி இவனை கட்டி பிடிக்கிறா. யார்கிட்ட மோதுற? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட மோதுற. யாரு நீயா? நான் இல்ல சாரு. ஏய் ஐபிஎஸ் ஆபீசர் தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் சொன்னேனா? அவகிட்ட என்னடா பேச்சு? ஐடென்டி கார்டா காட்றா. அவகிட்ட காட்றா. வி பரமகுரு ஐபிஎஸ். ஐடி கார்டு ப்ளீஸ். நான் யாரேன்னு தெரியுமா? தெரியுமா மேன்? சொன்னதானே தெரியும். லோ காலேஜ் ஸ்டூடெண்ட். போச்சுடா. சரிடா மச்சான். போடா. சென்சார். கோடு கோமிச்சோம் மிரண்டுருமா? அப்படி என்ன இருக்கு இந்த கார்டுல? என் எதிர்காலமே இருக்குமா ப்ளீஸ்? ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்க. அதுக்காக போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் திருடிட்டு இருக்கலாமா? லா ஆஃப் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் போலீஸ் தெரியுமா? தெரியாது. அதுல செக்ஷன் 203C என்ன சொல்லுது தெரியுமா? என்கிட்ட எதுவும் சொல்லியே. ஏன்டா சும்மா இருந்தவகிட்ட என் கார்டு கொடுத்தேன் வேலைக்கு வேட்டு வைக்கிறேன். கருப்பு மிடி கருப்பு போட்டாம சென்சார். ஹே லுக், என்ன ஒரு போலீஸ் கேஸ் கூட உன் மேல ரெஜிஸ்டர் ஆனா கூட உனக்கு போஸ்டிங்கே கிடைக்காது தெரியுமா? ஆஹா கருப்பு கோட்டுக்கும் காக்கி சட்டைக்கு வார ஆரம்பிச்சிச்சுடா. என் பிறந்த நாளைக்குள்ள என் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கார்டை வாங்கிட்டு போ. அப்போ ஒரு வருஷத்துக்கு கவலை இல்ல நண்பா. ஆஹா அடுத்த வாரம் என் பர்த்டே. நெக்ஸ்ட் வீக். Keep on counting your days. ஹலோ இப்பெல்லாம் திருடனுங்க கூட ஸ்மார்ட்டா இருக்காங்க இல்லடி? நகை மட்டும் இல்ல நம்ம மனசை சேர்த்து அடிச்சிருவானுங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கரெக்டா? என்னம்மா அப்பா இவதான் என் நகையை திருடிட்டு போன கிழவி. அவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? கிரிமினல் லாயர். எனக்கு தெரியாதாம்மா? இந்த சிட்டியில எங்க திருட்டு நடந்தாலும் திருட்டு நகையை வாங்குறது குறிப்பிட்ட சில ஆட்கள் தான். அதான் அவங்ககிட்ட சொல்லி வச்சேன். கைக்கு வந்த உடனே பார்ட்டியை கையோட கூட்டு வந்துட்டான் சேட்டு. ஆமா எங்க உன்னோட பார்ட்னர்? பார்ட்னரா? நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ். தனி ஆளு. அப்போ அத்தை அத்தனை கூப்பிட்டு உன் கூட வந்தது? அதுங்க ஏதோ சினிமா டிக்கெட்டுக்காக சொந்தம் கொண்டாடிட்டு வந்துச்சுங்கம்மா. படம் முடிஞ்சிச்சு, பறந்து போயிடுச்சு. அதுங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஐயா சேட்டை நகைய கூட இந்த எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாரு. ஐயா வக்கீல் ஐயா நான் வர்ற ஆள. இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்க போற? உதயம் தேட்டர்ல விட்டதா தேவி தேட்டர்ல பிடிக்கத்தான். வக்கீல் வீட்டுக்கே பிஸ்கட் கொடுத்தது தப்பா போச்சு. கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. அப்பா நகை கிடைச்சோன்னு சந்தோஷப்படாம ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? இல்லடி ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தரை திருடன்னு நினைச்சிட்டோமே. உடனே அவர் ஐடி கார்டை கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு வரணும். இந்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. பை. எஸ்கேப் ஆலன் பாக்குறியா? நோ. எங்க மேல நகை? அது அடிப்பாவி. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் திருடுறது, பொய் சொல்றது, வாங்கிட்டு மறைக்கிறது. ஏய் ரொம்ப ஓவரா போராடி. ஆமா ஆமா. எனக்கு பிடிச்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம். ஒன்னு பார்த்தா பாவமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் நகை வரலனா நீ ஜெயில தான்.
என்னடி சாரி சொல்றேன்னு வந்துட்டு அவனையே மிரட்டிட்டு இருக்க? எல்லாமே டீசிங்ல ஆரம்பிச்சு லவ்ல முடியும். இங்க லவ்ல ஆரம்பிச்சு டீசிங் போயிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் see. எங்கடா அந்த பிஸ்கட் பொம்பளை? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் திட்டி விசிறி பார்க்காம தியேட்டர் ஆளுநர் கிடைக்கலடா. அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், பெண்டை நிமித்திடுறேன். பார்ட்டி மாட்டி வச்சுடா. ஆஹா டேய், அங்க பாடுறாதே கேள்வி வேற ஒருத்தி நகைக்கு பிராக்கெட் போட்டுக்கிறா. ஏமா தனியா வந்தியா டூரா வந்தீங்களா? தனியா தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம். மெதுவா போய் ஒரே அமுக்கா ஒரே அமுக்கா அமுக்கணும். ஆஹா, இந்த ஹேண்ட்ஸ்அப்னு 2 வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இத தொட்டதுக்காக கையில அந்த பாப்கார்னை தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடி இருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் விடுறா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகையை எடு. எங்கிருந்து எடுக்கிறதா? அட நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்ப ஒரு பெரிய கிரிமினல் லாயரா, திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாள் ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகையை அள்ளிட்டு போட்டான்பா. என்னது? மறுநாளே நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? ஆப்பாண்ணா, இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் கோயம்பேட்டுல கீரைக்காரி கிட்ட அடிச்சு வச்சிருந்த ஒரு 4 பவுன் சங்கிலியை அள்ளி போட்டான்பா. ஃபீலிங். டேய், அவளை நம்ம சும்மா விட கூடாதுடா. நகையும் வாங்கிக்கின்னு நம்மளே மிரட்டிட்டு இருக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஏய், திவ்யா தான்டா பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னையோட 1 வாரம் ஆச்சு. என் செயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? செயின் வரலனா நான் செத்து போய்டுவேன் சொல்றேன்டா. டேய், இன்னும் அவ அதே மெயின்டைன் பண்றாடா. அவளை அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம். உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. மேடம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வரும். என்னங்க இதெல்லாம்? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன். நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு, அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருங்கடி. நான் சாகும்போது உன்னை நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி உன் ஐபிஎஸ் கார்டை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிட்டு தான் நான் அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க? அப்புறம் சொல்லு. எப்ப எடுத்தாலும் மேல வந்துடுறாயா? திருட, அயோக்கிய, ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டல. எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதுக்குதான். அட பாவிங்களா, நீங்க கடலை போடுறதுக்காக என்ன கதற விட்டுட்டீங்களாடா? ஏண்டா சாணி முண்டா, இதுக்கு நீ சப்போர்ட்டா? ஒண்ணா நீ சப்போர்ட்டா? ஊர்ல இருந்து வர்ற குருவோட அக்காவை பைலட் செட்டப்ல கூட்டு வரமே எப்படி? அட வாங்க மாப்ள, வாமா. மாமா, அப்பா கூடவே இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்துட்ட பாத்தியா? சார், நீங்க வேலை கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கவர்மெண்ட்ல எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு சார். நாளைக்கே சர்டிபிகேட்ஸ் கொடுத்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இல்லைன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும் சார். என் சர்டிபிகேட்ஸை கொடுத்துருங்க சார். சர்டிபிகேட் தானே தாரேன். 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போ. சார், ₹1,00,000? ₹1,00,000 எங்க சார் போவேன்? சார், இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சொத்தை வித்துதான் எங்க வீட்டில் எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த சர்டிபிகேட் மட்டும்தான் சார். சார், தயவு செஞ்சு என் சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க கெஞ்சி கூத்தாடி வேலையில் சேருவீங்க, கடைசியில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சோன்னா டாடா காமிச்சிட்டு போயிருவீங்க. நாங்க என்ன ஏங்கிறத? ஏய், ஒழுங்கா கேட்ட பணத்தை கொண்டாந்து இல்ல பொத்திட்டு போய் வேலையை பார்.
லவ்ஸ் பண்ண சர்டிஃபிகேட்லாம் போட்டு கொளுத்திடுவேன் நான். தயவு செஞ்சு என் சர்டிபிகேட்டை கொடுத்துறாதீங்க சார். என் சர்டிபிகேட்டை கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சொல்றேன்லடா. யாரா சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொன்ன கான்ட்ராக்டர்? அதோ அவன் தான். எடா சர்டிபிகேட் எடா. விடுடா. குரு ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல மிருக மாதிரி நடந்துக்கிற? இவன் மனுஷனா நடந்துக்கல, அதனாலதான் என் சர்டிபிகேட் திருப்பி கொடுன்னு கிருஷ்ணா கெஞ்சிருக்கான்ப்பா. இவன் கிருஷ்ணா போட்டு அடிச்சிருக்கான். நான் அடிச்சதுனாலதான் இப்ப சர்டிபிகேட் திருப்பி கொடுத்திருக்கான். டேய், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், ஒதுங்கி போன்னு சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சு மாட்டேங்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டப்பா, நீங்க தான் புரிஞ்சுக்கல. இவன மாதிரி ஆளுங்களோட தைரியமே உங்களை மாதிரி ஆளுங்களோட பயம்தான். வேணா விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், நீ பாடுறான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. இவன் வீடு தேடி வந்து சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். டேய், தெரியாம ஒரு பொறுக்கிட்ட மோதிட்ட. இனிமே தாண்டா இருக்கு உனக்கு வில்லங்க. டேய், நீ பொறுக்கி உன்னால படிச்சவனா நடந்துக்க முடியாது. ஆனா நான் படிச்சவன் எந்த நேரத்தையும் பொறுக்கியா மாறிடுவேன். தாங்க மாட்டேன். அண்ணே, இதெல்லாம் நீங்க தங்க போற இடம். என்னங்கடா சனிய காவேரி கரையோரம் தங்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இப்படி கூவம் கரையோரம் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா? குரு, நம்ம மாமி வீட்டு மாடியில நல்ல ஃபிகர் வந்திருக்கா. நல்ல ரவுடி வந்திருக்கான். அக்மார்க்கு முத்திர குத்தி வாட்ட சாட்டமா திருச்சி ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கான். டேய், ஏற்கனவே நம்ம ஏரியால ஒரு பெரிய ரவுடி இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுடா. ஐயோ, காலையிலான சுப்ரபாதம், சாயங்காலமான கந்த சஷ்டி கவசம், டெய்லி பஜனை பாடிட்டு இருக்கானுங்கடா. நிறுத்த சொல்லுடா அந்த கருமாதத்தை. சௌக்கியமா வெட்டு ராமசாமி? என்னடா பேரை சொல்லி கூப்பிடறானேன்னு நினைக்கிறியா? இப்படி அசந்து போய் பாக்குற? திருச்சி உன் கண்ட்ரோல்னா மெட்ராஸ் ஓல்ட் சிட்டி என் கண்ட்ரோல். என்னடா? ஆமாண்ணே. உன் மேல 18 கொலை கேஸ்னா என் மேல 28 கொலை கேஸ். நீ தடானா நான் போடா. உன்னை நியாயமா நான் போடா வாடன்னு கூப்பிடலாம். ஏதோ பெரியவர் சொல்லி விட்டாரே நான் வந்தேன். இதுல 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அமைச்சிருக்காரு. என்னது 10 லட்சமா? ஏதாவது விஐபியை போட்டு தள்ளணுமா? தம்பி நீ யாரையாவது போட்டு தள்ளணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. கை வர அறிக்கைன்னு சொல்லிய தீர்த்துருவோம். ஹலோ ராமசாமி, திருச்சியில இருந்து கண்டிஷன் பையில உன்னை கூட்டிட்டு வந்தது அந்த ராயபுரம் கண்ணாயிரத்துக்கு முடிவு கட்டத்தான். அவன் ரொம்ப பேசுறான், அவனை வெட்டிடு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இவனை வெட்டுறது தான். யாராவது
ராமசாமி இனிமே உங்க பேரை கூட சொல்ல மாட்டானே. அண்ணே அண்ணே உள்ள வாயண்டி. அண்ணே என்ன கொண்டாதீங்கண்ணே. அண்ணே 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 என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே என்ன கொண்டாதீங்கண்ணே. அண்ணே இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். அண்ணே குரு டேய் உள்ள வாடா வா. என்னக்கா வீதியே ஒரே சைலண்டா இருக்கு. உள்ள வாங்க மாப்ள. டேய் முதல்ல உள்ள வாடா வா. அக்கா சிந்து அலற சத்த மாதிரி கேக்குது. அதை ஏன்பா கேக்குற? வெயில்ல வந்து இங்க தங்கி இருக்கான ஒரு ரவுடி, அவன் ஒருத்தனை ஓட ஓட வெட்டிட்டான். வீதியே நடுங்கி கிடக்கு. சிந்து கொலைய பக்கத்துல இருந்து பார்த்தனால அதிர்ச்சியில அழுகுறாமாப்ல. நீ வா உள்ள போலாம். டேய் வேணாண்டா உள்ள போலாம்டா. நீ உள்ள போக்கா. குரு வேணாண்டா. நான் சிந்துவை பார்த்துட்டு வந்துடுறேன். குரு சிந்து 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 டேய் 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 குரு, டேய் டேய் சொன்னா கேளுடா. டேய் குரு, டேய் வெட்டுப்பட்டவன் நார்த் மெட்ராஸ்ல பெரிய ரவுடிரா. அவங்க ரவுடிங்குள்ள ஏதோ வெட்டிக்கிட்டாங்க. அதான் டாக்டர் சரியாவுன்னு சொல்லிட்டார்ல. நமக்கு எதுக்குறா வம்பு? விட்டுறா ப்ளீஸ், சொன்னா கேளுடா. அண்ணே காடை கௌதாரி மட்டன் சாப்ஸ் சிக்கன் மறுவல் எல்லாமே மதுரை முனியாண்டி விலாஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். மதுரை முனியாண்டினா எல்லாம் மதுரை ஆயிடுமாடா? இல்ல அந்த சொகம் தான் வருமா? இந்த ஏரியா பூரா பெருங்காய் நாத்தம் வேற. காலி பண்ணிடுங்கோ, தயவு பண்ணி காலி பண்ணிடுங்கோ. பாரா சாமிக்கே எதிரியா. யார சாமி காலி பண்ணோம்? சிவ சிவா சிவனேவா? அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரங்கிறதா அவன் பேரா? இந்த தெருவுல இருக்க எல்லாருமே காலி பண்ணிடுமா? அண்ணா தெருவுல எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறா. பொம்னாட்டிங்க வாசலுக்கு வரவே பயப்படுறா. தயவு பண்ணி நீங்க ஆத்த காலி பண்ணிடுங்க. ஏய் எனக்கு இந்த ஆத்து கீத்தெல்லாம் காலி பண்ணி பழக்கம் இல்ல. ஆளை காலி பண்ணி தான் பழக்கம். போடா. டாவா யார பார்த்து டா போடுற? என் வீட்டுல இருந்துகிட்டு என்னடா போடுறியா? ராமசாமி என்னடா பண்ணுவ? காலங்காத்தால அடி வாங்கி சாவறதுனே வந்திருக்கானா? யாரும் தெரியுமாடா? இனிமேல் வீட்டை காலி பண்ணு கீழி பண்ணு சத்தம் வந்தது கொய்யால இந்த ஏரியாவே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எங்கடா இருக்குங்க? இங்கதான்டா. டேய் டாக்டர் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டாரு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுடா. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எப்படி இருக்காங்க? பாத்தியா எங்க நிலைமைய பாத்தியா? மாமியா அடிச்சு படுக்க வச்சுட்டோம் பாத்தியா? முன்ன பின்ன விசாரிக்காம அந்த வெற்று அம்சாமியை கூடி வச்சதுக்கான தண்டனை பாயுது. அப்பா நீ பண்ற காரியத்தால குழந்தைகளை வெளியில வர பயப்படுறா. தயவு செஞ்சு ஆத்த காலி பண்ணிடுன்னு சொன்ன. நேக்கு ஆத்த காலி பண்ணி பழக்கம் இல்ல, ஆளை காலி பண்ணித்தான் பழக்கம்னு அடிச்சுட்டோம். நீங்க தைரியமா இருங்க. நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்குள்ள அவன் அங்க இருக்க மாட்டான். டேய் டேய் குரு விடுடா. ராமசாமி ஓடாவலியே.
எங்கயா ஒரு ராமசாமி ராணி, நீ வேண்டாம். டேய் ராஸ்கல் ரவுடி தர்ம பண்ற நீ வா. விடுக்கா நீ வா குரு. தொலைச்சிடுவ ராஸ்கல் சொல்ல பேச்சு கேளு குரு. நீ சும்மா இருக்கா அவன பெரிய கொம்பனா சொல்றது கேளுடா. என்னங்க நடிச்சிருக்க என்ன விடுக்கா சொல்ல கேளுடா. அக்கா விடுக்கா குரு, அவன் என்னங்க நடிச்சிருக்கா யார வேணா போட்டு அடிக்கலாமா வேணாம்டா, வேணாம்டா டேய். அக்கா டேய், அவன் வயசான தாத்தாவையும் பாட்டியும் போட்டு அடிச்சிருக்கா இத சும்மா விட்டுட்டு போனா நாளைக்கு யார வேணாலும் போட்டு அடிப்பா கேக்குறது ஆள்ல நடிச்சிட்டானா குரு. இது பாருக்கா நம்மள அடிக்க அவன் கை ஓங்கினா முதல்ல அவன் கைய போட்டு நொறுக்கிடணும் டேய், என்ன இத பார்த்துட்டு சும்மா இருக்க நான் ஒன்னும் கோழை இல்லக்கா காட்டுறேன் வரட்டும் 2 ரவுண்ட் பாத்துறேன் டேய் ஆமா, பாத்து போடா. 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 டேய், நீ வீரம்தான். ஆனா ஒவ்வொருத்தரையும் நீ வீரத்தை காட்டும் போது அப்பா மான மரியாதை எல்லாம் இழந்துட்டு நிக்கிறாருடா. அத பத்தி உனக்கு தெரியுமா? என்னக்கா சொல்ற டேய், அன்னைக்கு கிருஷ்ணாவோட சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரோட் கார்டரை அடிச்சல. அப்ப அப்பா வந்து உன்னை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சது மட்டும் தான்டா உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா அது என் பையன் எதிர்காலத்தை பாதிச்சிடும். அப்படியா? அப்போ உன் பையனை வந்து என் காலில் விழுந்து செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல். ஐயா, என் பையன் பண்ண தப்புக்காக நான் வேணா உங்க காலில் விழுறேன். அவனை மன்னிச்சு. கண்ட பொறுக்கிங்க கால்ல அப்பா விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீனா என்ன வேணா செஞ்சுக்கோ. ஒருபோதும் மறவாமல் உறவாடி வந்தான் உயர்வான தவஞான உணர்வெல்லாம் ஏன்டா ஒரு மாதிரியா என்ன மன்னிச்சிருப்பா என்னடா சொல்லுங்க ஏன் அந்த பொறுக்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டிருப்பேனப்பா டேய், பெரிய போலீஸ் ஆபீசரா வர போறவன் நீ அந்த ரவுடி காலில் போய் விழுணுமா? டேய், உனக்காக இந்த அப்பா எந்த அவமானத்தையும் தாங்கிப்பா. அப்பா இல்லப்பா இனிமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேப்பா. சத்தியமா நடந்துக்க மாட்டேப்பா.